கிறிஸ்துவின் அன்பின் ஊழியங்கள் சார்பாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் பரிசுத்த வேத ஆகமத்தில் இருந்து ஒரு வசனம் ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 இவ்விதமாய் வெளிப்படுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்களில் நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் சந்தோஷங்களை மறுபடியும் மீட்டெடுக்க இதோ அவர் புதிய காரியத்தை செய்கிறார். நான் செய்த தொழில் நஷ்டம் என்றும், நான் வேலைக்கு போக இடத்தில் வேலை கிடைக்கவில்லை என்றும் நீங்கள் ஆண்டவர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா, அழுது கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இதோ அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிறார். உங்களை மீட்டெடுத்த அவர் பலவைகளை நினைத்து கொண்டு, நீங்கள் செய்த பாவங்களையும் நீங்கள் செய்த அக்கிரமங்களையும் நீங்கள் நினைத்து கொண்டு சோர்ந்து போய், எனக்கு விடியல் தருவார், யார் எனக்கு விடுதலை தருவார், எனக்கு யார் ஒரு நல்ல வழியை காட்டுவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலை வேண்டாம். இதோ அவர் சொல்கிறார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்கிறார். உங்களை வழிநடத்துவேன் என்கிறார். ஆமென்.